பெண்கள் எந்த மாதிரியான குணங்கள் இருக்க வேண்டும், அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என சாஸ்திரங்கள் சில வரைமுறைகளை வகுத்து வச்சிருக்கு. அந்த குணங்களை கொண்ட பெண்கள் நல்ல மனைவிக்காக அத்தனை தகுதிகளையும் பெற்றவர்கள் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. அப்படி நல்ல மனைவிக்கு இருக்க வேண்டிய முக்கியமான 11 குணங்கள் பற்றி காமசாஸ்திரம் விளக்கியிருக்கு. இந்த 11 குணங்கள் அல்லது தகுதிகள் இருக்கும் பெண்களை ஆண்கள் தாராளமாக எந்தவித தயக்கமும் இன்றி திருமணம் செய்து கொள்ளலாம். இந்த குணங்களை கொண்ட பெண்கள் மனைவியாக பெற்றவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் என்றும் அந்த ஆண்களின் வாழ்க்கை சிறப்பானதாக மகிழ்ச்சியானதாக இருக்கும் என சாஸ்திரம் சொல்கிறது. இந்துக்களின் பாரம்பரிய முறைப்படி எத்தனையோ சாஸ்திரங்கள் உள்ளன. அவற்றில் ஒன்று காமசாஸ்திரம். இது ஒருவரின் முக அமைப்பு, உடல் அமைப்பை உள்ளிட்ட விஷயங்களை வைத்தே அவர்களின் குணங்களையும் அவர்களுக்கு பொருந்தக்கூடியவர்களின் குணங்களையும் சொல்லும் சாஸ்திர முறையாகும். இது சாமுத்திரிகா சாஸ்திரம் அல்லது சாமுத்திரிகா லட்சணத்தின் அடிப்படையில் வகுக்கப்பட்டதாகும். உடம்பில் உள்ள மச்சம், பாதங்களின் அமைப்பு, அவற்றின் நீள அளவு, கை கால் விரல்களின் தன்மை உள்ளிட்டவற்றை வைத்து ஒருவரின் குணம் எப்படிப்பட்டது என்பதை இந்த சாஸ்திர முறைப்படி பயன்படுத்தி சொல்லிவிட முடியும். அது மட்டுமல்ல, அவர்களின் எதிர்காலம், காதல், திருமணம், வாழ்க்கை துணை பற்றியும் சொல்லிவிட முடியும். இதில் பெண்களின் குணங்கள் பற்றி நிறைய சொல்லப்படுகிறது. அவற்றில் எந்த மாதிரி குணம் உடைய பெண்ணாக இருந்தாலும் அவரை திருமணம் செய்து கொள்பவரின் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதற்கு இங்கு பார்க்கலாம். முக்கியமாக 11 குணம் கொண்ட பெண்களை திருமணம் செய்து கொள்ளும் ஆண்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் என காமசாஸ்திரம் சொல்கிறது. முதலில், தனது கணவனுக்கு இணையான அந்தஸ்துகள்ல குடும்பத்தை சேர்ந்த பெண்ணாகவும் ஒழுக்கத்திலும் நல்ல பழக்க வழக்கத்தாலும் அவர்கள் குடும்பம் பலரும் போற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நல்ல புத்திசாலியாக உலக நடப்புகளை அறிந்த பெண்ணாக இருக்க வேண்டும். அது அந்த பெண்ணின் குடும்பத்தின் அறிவு தரத்தை காட்டக்கூடியதாகும். மூன்றாவது, ஒரு பெண் தன்னை சுற்றி இருப்பவர்களை பற்றி நன்கு தெரிந்து வைத்திருக்க வேண்டும். வசதியானவர்கள், வசதி இல்லாதவர்கள் என அனைவரிடமும் சமமாக பழகும் குணம் கொண்டவனாக இருக்க வேண்டும். நான்காவது, ஒரு பெண் தனது மதம் சார்ந்த விஷயங்கள், சடங்குகள் பற்றி நன்கு தெரிந்து வைத்திருந்து அவற்றை முறையாக கடைபிடிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். ஐந்தாவது, ஒரு பெண் தெய்வீக தன்மை கொண்டவளாக சிக்கனமாக செலவு செய்து குடும்பத்தின் பொருளாதாரத்தை உயர்ந்த தெரிந்தவளாக இருக்க வேண்டும். லக்ஷ்மியை போல் தெய்வீக தன்மை, சரஸ்வதியை போல தூய்மையான குரல், அறிவு, பார்வதியை போல மற்றவர்களுக்கு வாயும் இரக்கம் கொண்ட பெண்ணாக இருக்க வேண்டும். ஆறாவது, எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழல் வந்தாலும் நேர்மை தவறாதவளாக ஒரு பெண் இருக்க வேண்டும். அறிவுரை வழங்குவதில், மந்திரியாக நிர்வாகம் செய்து தன்னை சார்ந்தவர்களை கவனிப்பதில் அரசனை போலவும் இருக்க வேண்டும். ஏழாவது, உடன் பிறந்தவர்களுடன் வாழ்ந்த பெண் பூமியை போல் பொறுமையாக பெண்ணாகவும் குழந்தைகளுக்கு சிறந்த தாயாகவும் உணர்வுகளை, உறவுகளை பாதுகாக்கவும் தெரிந்திருக்கவளாக இருக்க வேண்டும். எட்டாவது, தனது அன்பு, கருணை, அரவணைக்கும் குணத்தால் அனைவரையும் கவரும் தன்மை கொண்டவளாக அவள் இருக்க வேண்டும். ஒன்பதாவது, பெரியவர்களிடம் மரியாதையாக நடக்கவும் அவர்களின் அறிவுரையை கேட்டு குடும்ப நலனுக்காக இருப்பவளாக இருக்க வேண்டும். பத்தாவது, நன்கு சமைக்க தெரிந்த, பசி என்று வந்தவருக்கு உணவு தரும் இரக்கம் மற்றும் பெருந்தன்மையான குணத்துடன் இருக்க வேண்டும். 11வது, இக்கட்டான காலங்களிலும் வலிமையாக இருந்து வரும் பிரச்சனைகளை சமாளிக்க தெரிந்தவளாக இருக்க வேண்டும். எந்த சூழலிலும் தனது குடும்பத்தின் மீதான அன்பும் அக்கறையும் குறையாதவளாக அவள் இருக்க வேண்டும் என்கின்ற சாஸ்திரம் சொல்கிறது.